நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாக ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். நன்மையான காரியங்களை அவள் கண்டு கழிவுறும்படியான புதிய கிருபைகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளோடு இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறீர் அதை பேசும் ஆவியானவர் பேசும். ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் இருதயத்துக்கு ஏற்ற சத்தியம் ஒவ்வொருவரும் கிடைக்கட்டும், உள்ளம் ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 84 வசனம் 6. சங்கீதம் 84 வசனம் 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து, அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், வாழ்க்கையில் துக்கமான நிகழ்வுகள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தியின் தலைப்பே துக்கமானதை விட்டு வெளியே வா. அநேகர் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அநேக துக்கமான நிகழ்வுகள் அப்படியே மூழ்கி போய், என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் நினைத்திருந்தேன், இதெல்லாம் நடக்கவில்லை, நான் படிப்பில் நிறைய மார்க் எடுப்பேன், நான் உயர்ந்த வேலைக்கு செல்வேன், என்னுடைய வேலை கிடைக்காதனால ஒரு துக்கம், அநேகருக்கு அருமையானவர்களை இழந்ததினால் துக்கம், இல்லை நண்பர்கள் உறவுகளை இழந்ததினால் துக்கம், இப்படி பணத்தை அநேக காரியங்களை அருமையானதை இழந்ததினால துக்கத்தில் மூழ்கி அதிலே அமிழ்ந்து இருக்கிறதை கண்ட ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்து சென்று கொண்டிருக்கிறாயே, நீ அதை என்ன செய்வாய்? நடந்து அதற்கு பின்னதாக நீரூற்றாக்கி கொள்வாய். அதற்கு பின்பதாக உனக்கு என்னது இருக்கிறது? ஒரு நீரூற்று, ஒரு மகிழ்ச்சி ஊற்று. அது என்ன செய்யாது? தண்ணீர் நிற்கவே செய்யாது, பொங்கி பொங்கி வரும். அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சி, அதை பருகும்போது மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை, ஆசீர்வாதத்தை இப்படி துக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு, என்னுடைய துக்கத்தை யாரால் மாற்ற முடியும்? என்னால் இதிலிருந்து வரவே முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அதிலேயே மூழ்கி திளைத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கே நீ கடந்து வா, அதை விட்டு எழும்பி வா, அப்போதான் அதை நீ நீரூற்றாக்கி கொள்ள முடியும். உனக்கென்று நான் ஒரு நீரூற்றை நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் துக்கமான நிகழ்வுகளை விட்டு நீங்கள் எழும்பி வரும் பொழுது தான் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் உங்கள் தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகள், திட்டங்கள், இப்போது நீங்கள் இழந்ததை உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தான். இது ஏன் நடந்தது என்று கேள்வி கேட்டுவிட்டு அதே இடத்துல இருந்து விடாமல் அப்படியே எழும்புங்கள். துக்கமானதை விட்டு எழும்பி வெளியே வாருங்கள். தேவன் உங்களுக்கென்று பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் எழும்பி வர வேண்டும் என்று ஆவியானவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதத்திலே கூட அப்படித்தான். அன்னாள் என்று ஒரு சகோதரியை நாம் பார்ப்போம். அன்னாள் என்ற ஒரு பெண் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளை பற்றி அங்கு உள்ளது. அவளுக்கு நீண்ட நாட்களாக என்னதில்லை, அங்கே குழந்தை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவளுக்கு இல்லை, அவள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாததுனால அவளுக்கு ஒரு துக்கம் அங்கு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவளுடைய சக்களத்தை அவளை பெனினால் அங்கு 1 சாமுவேல் 1:7 பார்த்தோமானால், 1 சாமுவேல் 7 அதனுடைய மையப்பகுதியில் அவளை மனமடிவாக்குவாள். யார்? பெனினால் அன்னாளை என்ன செய்வாளா? மனமடிவாக்குவாளாம். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். துக்கத்தினால அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஏன் துக்கம் அவளுக்கு? அவளுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு துக்கத்தின் நிமித்தம் அவள் என்ன செய்து கொண்டிருக்காள்? அழுது கொண்டே இருக்கிறாள். இல்லை என்ற ஒரு துக்கம் அவளை மிக வேதனைப்படுகிறது. அவளை சாப்பிட விடாதபடிக்கு அவள் கண்களிலிருந்து என்ன செய்கிறது? கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளதாக தான் அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அங்கு 1 சாமுவேல்
10 பார்த்தோமானால் அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அங்கு சீலோவுக்கு பண்டிகை கொண்டாடும் சென்றிருக்கிறார்கள். அங்கு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வெகு நேரம் அவள் என்ன செய்கிறாள்? விண்ணப்பம் பண்ணுகிறாள். விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் இருதயத்தை எல்லாம் என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய சந்நிதியில் அவள் ஊற்றிவிட்டாள் என்று வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 1:15. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அன்னாள் சொல்லுகிறாள். அதுக்காக நாம் பார்த்தோமானால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 சொல்லுகிறது. இப்படியாக அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுடைய துக்கம் என்னது? அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்ற ஒரு துக்கம். அதனால் அவள் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அந்த காரியம் அவளை வெகுவாக அவள் பாதித்திருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? தேவ சந்நிதியில் அது நிமித்தமாக அவள் தன் துக்கத்தை எல்லாம் ஊற்றிவிட்டு பின்பு என்ன செய்யவில்லையா? கர்த்தர் பார்த்து கொள்வார், அவரின் விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பார் என்று சொல்லிவிட்டு அவள் பின்பு அதை துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்ற வசனம் சொல்லுகிறது. அதே போல 1 சாமுவேல் 1:20 பார்த்தோமானால் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சில நாட்களுக்கு பின்பதாக அவளுடைய துக்கம் மாறுபடியான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவள் கர்ப்பவதியாகிறாள், சாமுவேலை இங்கு பெற்றெடுக்கிறாள். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலும் இல்லை என்ற ஒரு துக்கம் அதை உங்களை வாட்டி வதைக்கிறதா? அந்த அன்னாள் எப்படி சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள், அதே போல ஏதோ ஒரு இல்லை, பணம் இல்லை, இல்லை வேலை இல்லை, இல்லை தொழில் இல்லை, அப்படி வீடு இல்லை, வாகனம் இல்லை, இல்லை குழந்தை இல்லை, திருமணமாகவில்லை, இல்லை அநேக இல்லை என்ற காரியங்கள் உங்களை எல்லாம் சேர்ந்து அழுத்தி உங்களை துக்கத்தில் அது மூழ்கி தன்னாலை போல நீங்களும் சாப்பிடாமல் அப்படியே அழுது கொண்டே இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை எல்லாம் உன்னுடைய இருதயத்தை எல்லாம் அறிந்த தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கவலையெல்லாம் என்னுடைய சமூகத்தில் நீ ஊற்றிவிடு. அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பணம் இல்லையா? நான் தர வல்லவர், அவர் எல்ஷடாயாக, அவர் எல்லாம் தர வல்லமுடையவராக இருக்கிறார். உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கி உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியுடையதாக தேவன் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த அன்னாள் என்ன செய்தால்? தன்னுடைய துக்கம் மாற தேவ சந்நிதியில் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். பின்பதாக அவள் செய்த காரியம் துக்கமகமாக இருக்கவில்லை. அங்கு 2 காரியங்களை அன்னாள் செய்தாள். செய்த பொழுதுதான் அவள் அந்த துக்கத்தை விட்டு அவள் என்ன செய்ய முடிந்தது? வெளியே வர முடிந்தது. அருமையானவர்களே, நீங்களும் ஏதோ ஒரு இல்லை என்கிற ஒரு துக்கம் உங்களை அப்படியாக அழுத்தி வேதனையில் ஆழ்த்தி நான் இருந்தது போதும், என்னுடைய வாழ்வையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்ற நிலைமையில கூட நீங்கள் இருக்கலாம். யாரையும் நான் பார்க்கறதுக்கு விரும்பவில்லை. அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்னுடைய துக்கத்தினால நான் யாரை பார்த்து என்ன பேசுவேன், யாரையும் நான் பார்க்க விரும்பவில்லை, யாரிடம் பேச எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி நீங்கள் மன வேதனையோடு கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உன்னை துக்கத்தை எல்லாம் என்னிடத்தில் நீ சொல்லிவிடு. பின்பதாக நீ என்னிடம் சொல்லிவிட்டலா? அவர் சர்வ வல்லமை உடைய தேவன், எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையால் உண்டாக்கினவர், மரித்தோரை உயிர்த்தெழுக்கிற வல்லமையுடைய தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்க துக்கத்தை மாற்ற அவரால் முடியும். யாரும் செய்ய முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய இயேசுவால் முடியும். அவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பதாக நீ துக்கமுகமாய் இருக்க வேண்டாம் மகளே, உன்னுடைய துக்கத்தை விட்டு நீ வெளியே வா. அதன் பின்பதாக உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த அன்னாளுக்கு ஒரு சாமுவேல், அவன் தான் முதல் பெயர் சபா மட்டும் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அவருடைய கற்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அதே போல உங்கள் துக்கத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கி விட்டு நீ வெளியே வா. உனக்கு ஒரு நீரூற்று இருக்கிறது. இல்லை என்ற துக்கம் இன்றோடு உங்களை விட்டு அது வெளியேறுகிறது. நிறைவான இயேசு உங்களை தேடி உங்கள் உள்ளத்துக்குள் இல்லத்துக்குள் இன்று பிரவேசிக்கிறார். அதே போலத்தான் வேதத்தில் கூட ரூத் என்ற ஒரு பெண்மணியை நாம் பார்த்தோமானால், ரூத் அவள் ஒரு மோவாபிய பெண். ரூத் சரித்திரத்தில் அது 4 அதிகாரங்களில் அவளுடைய வாழ்க்கை அங்கு போடப்பட்டுள்ளது. ரூத் நாம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் அவளுடைய மாமி நகோமி அந்த மோவாப் தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்தில் அங்கு ஆகாரம் கிடைக்கிறது என்று கடந்து செல்லும்போது சொல்லுகிறாள், நீ இந்த தேசத்திலே இருந்துவிடு, நீ என்னோடு வந்தால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லுகிறாள். அந்த ரூத்தின் வாழ்க்கையில் பார்த்தோமானால் எல்லாமே இழந்த ஒரு துக்கம்,
கணவனை இழந்த துக்கம், அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படியாக இருக்கிறது? மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவள் மிகவும் அவளுடைய சூழ்நிலை பார்த்தோமானால் அவள் ஒரு குறைந்த வயது பெண்மணியாக இருக்கிறாள். இழந்ததினால் ஒரு துக்கம் அவளுக்குள்ள இருக்கிறது. இப்பொழுது மாமியும் சொல்லுகிறாள், நான் என் தேசத்துக்கு கடந்து செல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு, நீங்க உன் தாய் தகப்பன்மாரோடு இரு என்று சொல்லும் பொழுதுதான் அங்கு அந்த ரூத் சொல்லுகிறாள், உம்முடைய தேவனே, ரூத் 1:16, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? அப்படியாக அவள் அங்கே ஆண்டவரை இறுக பற்றி கொள்கிறார். தன்னுடைய மாமியை அல்ல, மாமியுடைய தெய்வமான யெகோவா தேவனை அவள் என்ன செய்கிறாள்? உறுதியாக பற்றி கொள்கிறாள். வாழ்க்கையில் துக்கம்தான், கணவர் இல்லை, குழந்தை இல்லை, தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? தன்னுடைய மாமியை நம்பி சென்றாலும் அவளுடைய அன்பு நாளடைவில் எப்படி இருக்கும்? எதுவும் அவளுக்கு தெரியாத ஒரு தேசத்துக்கு தன்னுடைய தாய் தகப்பன் உறவுகளையெல்லாம் விட்டு அவளுடன் செல்வதற்கு, மாமியுடன் செல்வதற்கு, நகோமியுடன் செல்வதற்கு ரூத் என்ன செய்கிறாள்? ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து சொல்லுகிறாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் துக்கமாக அவள் இருக்கவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய தனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்ற நிச்சயத்தோடு அவள் என்ன செய்கிறாள்? அந்த தேவனை நான் பிடித்துக்கொள்வேன், என்னுடைய வாழ்க்கை நிச்சயம் ஒரு வசந்த கால வாழ்வாக இருக்கும், என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரும் என்று நம்பிக்கையோடு அவள் என்ன செய்கிறாள்? அவளோடு வருவேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் அங்கு நகோமி பார்த்தால் சொல்லுகிறாள், ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்தேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரை குறை கூறுகிறவளாக, தன் வாழ்க்கையை தன்னைத்தானே தாழ்த்துகிறவளாக, தன் நிலைமையை எண்ணி தன்னை தாழ்த்தி கொண்டு அவள் என்ன செய்கிறாள்? மிகுந்த ஒரு துக்கத்தோடு அவளுடைய காரியங்களை அங்கு சொல்லுகிறாள். நீங்கள் பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கசப்பை கட்டளையிடவில்லை. தேவன் இந்த பாதைகளை ஒரு நன்மைக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை என் கணவனை நான் இழந்து விட்டேனே, இந்த வருஷத்தில் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் பிள்ளைகளுடைய படிப்பை, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை யார் முன்னின்று நடத்துவார்? எல்லாமே இழந்த ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாடி தவித்து கலங்கி நிற்கிறீர்களா? இந்த ரூத்து அங்கு பார்த்தோமானால் அதே போல் அவள் மாமியுடன் அவள் அப்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வருகிறாள். அவள் சும்மா இருக்கவில்லை. ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனம், நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அங்கு சொல்லுகிறாள் அவள், என்னுடைய துக்கம் நான் இழந்து விட்டேன் இப்படி என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த துக்கத்திலே அமிழ்ந்திருக்கவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அடுத்த அடிக்கு அவள் கடந்து செல்கிறாள். நான் ஒரு வயல்வெளிக்கு போகிறேன், அங்கு என்னது கிடைக்கோ அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் செயல்பட ஆரம்பிக்கிறாள். அங்கு அவளுடைய தன்னுடைய வேலையை அவள் ஆரம்பிக்கிறாள். பிரியமானவர்களே, நீங்களும் அதே துக்கத்தில் இருந்து ஆண்டவர் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவரே முறுமுறுத்து குறை சொல்லி ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லியே நான் இழந்து விட்டேனே, என் மனைவியை இழந்து விட்டேனே, என் பிள்ளையை அருமையானதை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி துக்கத்திலே அமிழ்ந்திருக்காதபடி அந்த துக்கத்தை விட்டு என்ன செய்யுங்கள்? நீங்கள் அப்படியாக வெளியே வாருங்கள். அந்த ரூத்தை போல அவள் சொல்லுகிறாள், நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன். அறியாத தேசம், தெரியாத இடம், அங்கே போய் அவள் என்ன செய்கிறாள்? நான் போய் அந்த வயல்வெளிக்கு நான் கடந்து செல்கிறேன், ஏதாவது வேலை செய்கிறேன் என்று சொல்லி துக்கத்தில் அவள் இருக்காமல் அவள் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறாள். தற்செயலாக அவள் போன இடம் அங்கே அது போவாசனுடைய வயலம், அது இவனுக்கு உறவு முறையாக்காரனாக இருக்கிறது. அவன் அங்கே அவளை விசாரிக்கிறான், நன்கு கவனித்துக் கொள்கிறான். பின்பு நாட்கள் கழித்து அவன் போவாசுக்கு அவள் அந்த ரூத்து மனைவி ஆகிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஓபேத். அந்த சந்ததியில் ஈசாய், அதற்கு பிறகு தாவீதின் சந்ததியில் இரட்சகர் இயேசு பிறக்கிறார். எல்லாமே இழந்த துக்கம், இழந்து விட்டேன் என்று சொல்லி அந்த துக்கத்திலே அங்கு ரூத் இருக்கவில்லை. அவள் வாழ்க்கை ஒரு வனாந்தரமாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் அதையே பார்த்து அதில் அமிழ்ந்திருக்கவில்லை. அவள் எழும்புகிறாள், நான் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி வயலுக்கு போகிறேன் என்று அவள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாள். கர்த்தர் அவளை சரியாய் நடத்துகிறாள். அந்த வயல் நிலத்தில் அந்த எஜமான் போவாஸ் கண்களில் அவளுக்கு அங்கு தயவு கிடைக்கிறது. பின்பதாக அவள் கர்த்தருடைய திட்டத்தின்படி அந்த போவாசுக்கு அங்கு மனைவி ஆகிறாள், ஒரு குழந்தையை பெறுகிறாள். அவளுடைய வாழ்க்கை அங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்களும் இப்படி நடந்து விட்டது எல்லாமே இழந்து விட்டேனே என்று சொல்லி அந்த துக்கத்திலே நீங்கள் இறந்தாதபடி எழும்புங்கள். நீங்கள் அடுத்து எழும்பி நீங்கள் ஒரு ஸ்டெப் இயேசுவை இப்படி அவள் எப்படி உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு அவள் கடந்து செல்லும் பொழுதுதான்
பிடித்தாள், அவள் வாழ்க்கை வசந்தமாக மாறியது. அதே போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் கரத்துக்குள்ள எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அடங்கி இருக்கிறது. அவர் முன்பாக சென்று கொண்டே இருப்பார். அவர் சரியான பாதையில் உங்களை நடத்துவார். அவள் கணவன் இல்லையா, உங்களுக்கு மணவாளனாக அவர் கடந்து செல்வார். மனைவி இல்லையா, அவர் மணவாட்டியாக உங்களுக்கு கடந்து செல்வார். அருமையானவர்களை இழந்திருக்கிறீர்களா, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மூத்த சகோதரனாக, சகோதரியாக, நல்ல நண்பனாக இயேசு உங்கள் முன்னாலே கடந்து செல்வார். அவர் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். நீங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு, இழந்த துக்கத்தை விட்டு நீங்கள் எழும்பு வாருங்கள். அடுத்த ஒரு அடி எடுத்து வையுங்கள். இயேசுவை பிடித்து கொண்டு அடி எடுத்து வையுங்கள். உங்கள் வாழ்க்கை அந்த ரூத்தின் வாழ்க்கை போல ஒரு மறுமலர்ச்சியான மனம் வீசுகிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறும். துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். அன்னாள் இல்லை என்ற துக்கத்தை விட்டு வெளியே வந்தாள். இயேசுவின் தேவனின் சன்னதியில் எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள். அவளுக்கு ஒரு சாமுவேல் கிடைத்தாள். மனமகிழ்ச்சியாய் இருந்தாள். ரூத்து உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று யெகோவா தேவனே அவள் உறுதியாக பிடித்து கொண்டாள். அவளுடைய வாழ்க்கை அங்கு மனம் வீசியது. அவளுடைய வாழ்க்கை அநேகருக்கு அவள் ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு பெண்மணியாக அவள் அங்கு மாறுகிறாள். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் தாவீது பத்சேபாளிடம் அவன் பாவம் செய்த பொழுது அங்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நாத்தான் மூலமாக அவன் பாவம் செய்தான் என்று அங்கு உணர்த்தப்படுகிறது. ஆண்டவர் அங்கு அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது அந்த பிறந்த குழந்தை அங்கு வியாதிப்பட்டு கிடக்கிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தோமானால், அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. வசனம் 16, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தார். அந்த குழந்தையை பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான், அங்கு தாவீது உபவாசம் பண்ணி உள்ளே போய் ராம் முழுவதும் என்ன செய்கிறார், தரையில் கிடந்து தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த குழந்தை அங்கே சொல்கிறது 2 சாமுவேல் 12வது அதிகாரம் வசனம் 18, 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் தாவீதிடம் சொல்ல ஐயப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதை தாவீது என்ன செய்கிறாள், அறிந்து கொள்கிறார். பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். 2 சாமுவேல் 12 வசனம் 20, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அங்கு அவனுக்கு ஒரு துக்கம், பாவத்தினால் ஒரு துக்கம். அவன் பாவம், அடுத்தவன் உரியாவை அவன் கொன்று அடுத்தவன் மனைவியை எடுத்து அவனுடைய பிரவேசத்தினால் அங்கு ஒரு பாவம் செய்கிறான். அதை தேவன் உணர்த்தும் போது அவன் உள்ளத்தில் ஒரு துக்கம் வருகிறது. அந்த குழந்தைக்காக அவன் பிரார்த்தனை பண்ணுகிறான். அது மரித்து போய்விடுகிறது. அதை தெரிந்தவன் அவன் துக்கமாக இருக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான், அது உடனே ஆலயத்தில் போய் பணிந்து கொண்டு அவன் சாப்பிட்டு என்ன செய்கிறான், அதுக்கடுத்ததாக அவன் வேலையை அவன் தொடர்கிறார். எல்லாரும் கேட்கிறார்கள், நீ பிள்ளை பலவீனமாக இருந்தபோது அழுதீர், இப்பொழுது மரித்த பொழுது நீர் இயல்பாக இருக்கிறீரே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் அங்கு சொல்லுகிறார், அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கிறே, பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று அழுதேன். அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேன் இல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறதில்லை என்று சொல்லி நான் அதனிடத்துக்கு போவேன், அது என்னிடத்துக்கு திரும்பி வராது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த பாவத்தினால் வந்த துக்கத்தை அங்கே நாம் அதை விட்டு அவன் என்ன செய்கிறான், அது நான் அதனிடத்துக்கு போவேன், அதனிடத்துக்கு வராது என்று சொல்லி அந்த துக்கத்தை விட்டு எழும்பி, அந்த குழந்தை மரித்து போய்விட்டது, இனி நான் அதனிடத்துக்கு போவேனே அன்றி அதனிடத்துக்கு வராது என்று சொல்லி துக்கத்தை விட்டு எழும்பி அவன் புசிக்கவும் போஜனம் பண்ணவும் தொடங்குகிறான். அதற்கு முன்பதாக அவன் செய்த காரியங்கள் அங்கு சங்கீதம் 51 சொல்லப்பட்டுள்ளது. நான் பாவம் செய்ததினால் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக நீ பாவம் செய்து விட்டாய் என்று உணர்த்தும் பொழுது அந்த பாவத்தினால் ஒரு துக்கம் அங்கு தாவீதை அங்கு அழுத்தி பிடிக்கிறது. அவன் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். சங்கீதம் 51 முழுவதும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நிலைவரமான ஆவியை தாரும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அவன்
உங்கள் பாவங்களை அங்கு அறிக்கையிடுகிறார். அதற்கு பின்பதாக தான் அந்த துக்கம் அவனை விட்டு வெளியேறுகிறது. ஒருவேளை நீங்களும் யாருக்கும் தெரியாமல் பெரிய பாவங்கள் நீங்கள் செய்து விட்டீர்களா? அது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த குற்ற மனசாட்சி, இப்படியாக பெரிய பாவம் செய்து விட்டாய், தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார், மற்றவர்களுக்கு தெரிந்தால் இது எப்படி என்று சொல்லி அந்த காரியம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறதா? நீங்களும் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். அந்த பாவம் என்ற துக்கம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? அந்த துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். தாவீதை போல தேவனுடைய சந்நிதியில் என் அக்கிரமம் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமரை என்னை சுத்திகரியும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் இதை துணிகரமாக இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இந்த பெரிய தவறை செய்துவிட்டேன், இதை எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்படும் பொழுது நீங்கள் கெஞ்சி கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவங்களை பாவமர கழுவி சுத்திகரிக்கும். உங்கள் குற்ற மனசாட்சி உங்களை விட்டு நீங்கும். சத்துரு உங்களை குற்ற மனசாட்சி கொண்டு பாதித்து கொண்டே இருக்கிறான். இது தவறு செய்து விட்டார், நீ தற்கொலை செய்து கொள்ள என்று சொல்லி உங்களை அவன் அழுத்தி கொண்டே இருக்கிறான். நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் அழிந்து போக வேண்டாம். அந்த பாவத்தினால் வந்த துக்கத்துக்கு பரிகாரி இயேசு. உங்கள் பாவங்களை இயேசுவினிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அவருடைய ரத்தம் அந்த பாவம் நீங்கி உங்களை கழுவி சுத்திகரிக்கும். பின்பதாக தாவீது எப்படி அவன் துக்கமுகமாய் இருக்கவில்லை, எழும்பி போஜனம் பண்ணினார். அவருடைய பிறகாக அவன் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்தார். அதுபோல நீங்களும் பாவத்தினால் வந்த துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துவார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அப்படியே நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. துக்கமானதை விட்டு வெளியே வா என்று சொன்னீங்கப்பா. அநேகர் பார்த்து கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை ஆண்டவரே, பணம் இல்லை, தொழில் இல்லை, அது ஆண்டவரே குழந்தை இல்லை, வீடு இல்லை, வாகனம் இல்லை என்று சொல்லி அநேக குறைவுகள் இருக்கிறது சுவாமி. எல்லா குறைவுகளோடு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் தாமே எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து அவள் நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவீராகப்பா. அப்பா, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். நன்மைக்கு எதுவான கரம் அமரட்டும். உங்க கரம் ஆண்டவரே, ஒருவேளை ரூத்தை போல கணவனை இழந்து இல்ல மனைவியை இழந்து துக்கத்தோடு எல்லாமே இழந்து விட்டேன், இந்த துக்கத்தில் நான் எப்படி மீண்டு வருவேன் என்று சொல்லி அழுகையோடு கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளை கர்த்தரின் கரம் பிடிப்பீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு வனாந்தரம் மாறட்டும். அவருடைய வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அந்த நீரூற்றை காணும்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு தெரியாமல் அந்த ரங்கத்தில் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி குற்ற மனச்சாட்சியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல் விழட்டும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என் பாவத்தை மன்னியும், உங்க ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவம் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை இப்பொழுதே நீக்கி உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசுவின் கரத்தில் விழுந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை கரம் பிடிப்பார். அவர் உங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் உங்களை வாரி அணைத்துக் கொள்ளுகிறார், உங்களை முத்தமிடுகிறார். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை அப்படியே உங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக கர்த்தர் தாமே எல்லா இருதயங்களையும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.